ராமேஸ்வர மீனவர்கள் 23 பேரையும் விடுவிக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார். தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தற்போது கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக வங்கக்கடலில் இந்திய கடல் எல்லையில் மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் 23 பேரை கச்சத்தீவு அருகே உள்ள இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக அவர்களிடம் இருந்து 2 மீன்பிடி படகுகள் பறிமுதல் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. 2500க்கும் மேற்பட்டோர் நேற்றைய முன்தினம் கடலுக்கு சென்று மீன்பிடிக்க சென்ற போது இந்த சம்பவம் என்பது நேற்று அரங்கேறி இருப்பதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரும் தற்போது தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தொடர்ச்சியாக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும், அதே போல விசை படகுகளை பறிகொடுக்கும் நிலை தமிழக மீனவர்களை வஞ்சிக்கக்கூடிய செயலாக இருக்கிறது என்றும் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தற்போது கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக அதில் 23 பேரையும் மீனவர்களையும் விடுவிக்க வேண்டும் என்றும், சிறைப்பிடிக்கப்பட்ட 2 விசைப்படகுகளையும் விடுவிக்க கோரியும், இதற்கான நடவடிக்கையை உடனடியாக எடுக்க கோரியும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அந்த கடிதத்தின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த செயலை நிறுத்தி இறுதியாக குறிப்பாக ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்றும், தமிழக மீனவர்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவதாகவும், அவர்களிடமிருந்து இந்த இலங்கை கடற்படையினர் இந்த அச்சுறுத்தலை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை உள்ளிட்டு இந்த கடிதத்தை தற்போது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.